டேய், எல்லாத்தையும் உறிஞ்சு உறிஞ்சு தொப்பிக்கிட்டு இருக்க. மண்ணெண்ணெய் என்ன விலை தெரியுமா? நான் குடிக்கவா செஞ்சேன், வாயை கொப்பளிச்சேன். அதுக்கு இவ்வளவு கத்துற? இங்க பாரு, இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு. காரு, வீடு, ஏன் கல்யாணத்துக்கு கூட லோன் கொடுக்குறாங்களாம். ஆனா ரேஷன் கடையில வேலை பாக்குறவங்க மட்டும் இந்த மண்ணெண்ணெயில வாய் கொப்பளிக்க கூட உரிமை இல்லைன்னா இதை நான் வன்மையா தண்டிக்கிறேன். ஏப்பா, உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டதுக்கு இவ்வளவு வார்த்தை பேசுறியே, கொஞ்சம் அடங்குடா. டேய், இன்னைக்கு நாம சரக்கு எடுக்கணும்ல? ஆமா அரவிந்தா, சரக்கு எடுக்கணும். ஆனா சரக்கு எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட தான் காசு இல்லையே. காசு கொடுத்தா தானே சரக்கு கொடுப்பாங்க. காசை கொடு, கிளம்புறேன். இந்தா, வாசுவுக்கு 1500, செட்டியார் கடைக்கு 750, பர்னிச்சர் கடைக்கு 2500, டீ கடைக்கு 500. பாட்டு நல்லா இருக்குப்பா. எந்த படத்துல உள்ளது? பாக்கி எல்லாத்தையும் இதுல எழுதியிருக்கேன். கோச்சிக்காம கொஞ்சம் போய் கொடுத்துரு. நல்ல பையன்ல. நீ மட்டும் வாங்கின கடனை கரெக்டா கொடுக்கற. ஆனா உன்கிட்ட வாங்குறவங்க யாராவது திருப்பி கொடுக்குறாங்களா? நீ ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவனா இருக்க. இந்த பணம் இருக்கே, அது எல்லார்கிட்டயும் கைமாறி செல்றதுனால நம்ம பெரியவங்க அதுக்கு செல்போன்னு பேர் வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு போ. டேய், கொஞ்சம் சீக்கிரமா வந்து சேரு. சப்ளை ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல, நம்ம ரமேஷை பார்த்து தங்கச்சிக்கு நகை வாங்குறத பத்தி பேசுறோம். நீ சரஸ்வதி மட்டும் இல்ல, என்னோட மகாலட்சுமி. 25ஆம் தேதி வந்த உடனே என்னோட நேரமே மாறிடும். மகனே அரவிந்தா, இந்த அரவிந்தா ஒண்ணும் லூஸ் இல்ல. கடன் கேட்கவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ தங்கம். சோப்பு போடாத, சோப்பு. உன்னை பத்தி எனக்கு தெரியும். இந்த கிழவிக்கு நீ கண்டிப்பா கொடுப்ப. இங்க பாரு, மேல கைய வச்சு பேசாத. எடக்கு முடக்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நான் வேற கல்யாணம் ஆகாத பையன். கடன் கொடுக்கலாம்ல, பாவம். அது யாரு மேஜிக் அடியில? நீ அடிக்கடி சொல்லுவல்ல எனக்கு கடவுள் கொடுப்பாருன்னு. ஒரு வழியா கொடுத்துட்டாரு சரஸ்வதி. நானும் பாக்குறேனே, என்கிட்ட காட்டு. ஓ, என்ன நேரம், என்ன ஒரு அழகு. நான் இதை எல்லாருக்கும் கொண்டு போய் காட்ட போறேன். இல்ல வேண்டாம். பழக்கம் இல்லாத இடத்துக்கு வந்து புதுசா ஒரு ஆள் கூட பயமா இருக்கோ? உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு, அது என்னது, எப்படி சொல்றது, ஒரு இது அடிக்கடி உன்னை பார்க்கணும்னு தோணும். உன்னை பத்தி யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். உனக்கும் அந்த மாதிரி தானே இருந்துச்சு? இருந்ததா இல்லையா? உன்னை மறந்து நீ தூங்குவேன்னு எனக்கு தெரியும். நீயும் அப்படிதான் தூங்குவியா? கல்யாண வீடுன்னு தெரிஞ்சாலே திருடன்களுக்கு கொண்டாட்டம் தான். அதுவும் கல்யாண வீடுன்னா கேட்கவா வேணும்? கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் தூங்கும்போது வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க திருட்டு பசங்க. இந்த ரூம்ல அலமாரிக்கு பூட்டு இல்ல. இங்க நிறைய நகைங்கள்லாம் இருக்குல்ல. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இரு, நீ நகைங்களை கொண்டாந்து என்கிட்ட கொடு. என் ரூம்ல இருக்கிற அலமாரியில நான் வச்சிடுறேன். இல்லைன்னா என்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. சரிம்மா, நீ போய் கதவை சாத்து. எல்லாத்தையும் பார்த்தா 50 பவுனுக்கு மேல தேரும்னு தான் தெரியுது. அவங்க என்ன பைத்தியமா நீ கேட்டதுக்கு மேல குடுக்கறதுக்கு? அவங்க வீட்டுல வந்தவங்க எல்லாம் வசதியானவங்க. போது நிறுத்து. நீ கேட்ட மாதிரி நகை நட்டெல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட காதுல மூக்கல கிடக்கிறதெல்லாம் கழட்டி வாங்குறது ரொம்ப அசிங்கமான விஷயமா. இதுல ஒரு அசிங்கமும் இல்ல.
இப்போ நம்ம கடன் வாங்கி தானே ரமணிக்கு நகை போட்டு அனுப்பணும். கடன் கொடுத்தவன் நாளைக்கு வந்து கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்றது? சரிதானே? அதுக்கு சொல்லல. வர்ற மருமக போட்டுட்டு வர நகைய வச்சுதானே கடனை அடைக்கிறதா நம்ம எல்லாரும் முடிவு அம்மா பண்ணோம். பாத்தீங்களா, இந்த நகையோட நிறம் மாறி இருக்கு. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? அது எப்படி நிறம் மாறும்? ஐயோ, அது உண்மைதான். இங்க பாருங்க. இங்க பார்க்கலாம். ஈஸ்வரா, வேற பிசினஸ் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் மாற்றங்கள் வர்றது சகஜம் தானே. இப்போ உன் மூலமா லக்ஷ்மி வரப்போறா. இனி நான் தொட்டதெல்லாம் தொடங்கும். நீ வேணா பாரு, அது நடக்க தான் போகுது. அரவிந்தா, இந்த அம்மா எப்பவும் இப்படிதான், நடு ராத்திரியில இம்சையை பாரு. இப்பதான் பேசவே ஆரம்பிச்சேன். கதவு தர்றா. திறக்கிறேன். வாடா ஆ, வாடா இங்க வாடா. வாடா இங்கே. டேய், இதெல்லாம் உண்மையான தங்க நகை இல்லடா. நல்லா பாரு, எல்லாம் போலி. நம்ம நிலைமை என்ன ஆக போகுதோ? இந்த மானங்கட்ட பொழப்புக்கு அவங்க நாண்டுகிட்டு சாகலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. ப்பு. அது அவசரப்படாதீங்க. அவசரப்படாம எப்படிடா இருக்க முடியும்? நாளைக்கு நம்ம வீட்டு வாசல்ல கடங்காரங்க வந்து நிக்கும் போது அப்ப என்னடா பண்ண போற? ஏண்டா நம்மள ஏமாத்துறதுக்கு இவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கு, நீ எதுவுமே தெரியாம இப்படி மரமாட்ட நின்னுகிட்டு இருக்க? அது இல்லம்மா, என்ன ஏதுன்னு தெரியாம என்னத்த சொல்றது. வேண்டாண்டா, நீ கைய கட்டிக்கிட்டு நாங்க சொல்றத கேட்டுட்டு ஓரமா நில்லு. அந்த பொண்ணு அந்த ரூம்லயே இருக்கட்டும். பேசுனபடி நகை எல்லாம் வந்தாகனா ஆமா சொல்லிட்டேன். அப்பதான் அவ இந்த வீட்ல இருக்க முடியும். இல்லனா அவ வீட்டுக்கே போயிட வேண்டியதுதான். முதல்ல அவளை கொண்டு போய் அவ வீட்ல விட்டுட்டு வாடா. கேவலம் இந்த நகைக்காகவும் பணத்துக்காகவும் மட்டும் நான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் கட்டினேன். இப்படி நடுராத்திரியில வந்து கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்களே, நியாயமா? அத பத்தி இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. விடிஞ்சா கடைவீதியில உன்னோட மானமும் தாண்டா சேர்ந்து போகும். ரமணிக்கு நகை வாங்கினியே, அந்த பணத்தை எப்படி கொடுப்ப? கடன் கொடுத்தவ வீட்டு வாசல்ல வந்து நின்னு கேட்டானா நம்ம எல்லாரோட மனமும் காத்துல பறக்கும். எப்படி அவங்களுக்கு பணம் கொடுக்கறது? நாளைக்கு விடியும் போது இந்த உலகம் அழியாம இருந்தா என் தலையை அடகு வச்சாவது என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வேண்டிய பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப போய் படுங்க, எங்களையும் நிம்மதியா தூங்க விடுங்க. ஆ, கல்யாணம் ஆன கொஞ்ச நேரத்திலேயே தலையண மந்திரம் உனக்கு போட்டுட்டாளா? அரவிந்தா, ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கடா. இந்த வீட்டோட மானம் காத்துல பறக்கிற நிலைமையில இருக்குது. அது பறக்காம பாத்துக்க. அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா எல்லாரும் விஷத்தை குடிச்சிட்டு தான் சாகணும். அது என்னன்னா, இந்த மாதிரி நடந்ததை அவங்களால தாங்க முடியல. எங்க 3 பேரையும் அவங்க தான் வளர்த்தாங்க. அதான் எதுவும் பேசாம வந்துட்டேன். இந்த ஊர்ல ரேஷன் கடையை வச்சு ஒரு கல்யாணம் பண்ண முடியாது. அதனாலதான் அவங்க பேசுனதை நினைச்சு வருத்தப்படாத, அழாத. உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லு. அண்ணனுங்கெல்லாம் இருந்தும் இந்த மாதிரி எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். பதில் தெரியலன்னா என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அண்ணன்களா? எனக்கு அண்ணங்க யாருமே இல்ல. அவரு சொன்னதெல்லாம் பொய். என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு யாரும் இல்ல. அப்பா அம்மான்னு எனக்கு யாரும் இல்ல. இந்த மாதிரி பொய் சொல்லி எனக்கு கல்யாணம் நடத்த வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லைன்னு அப்பவே சொன்னேன். எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். ஆனா என்ன வளர்த்த ஸ்ரீதர் மாமா தான் 1000 பொய் சொல்லியாவது கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டாரு. அத்தை சொன்ன மாதிரி நான் இங்க இருந்து அங்கேயே போயிடுறேங்க. என்னால எந்த கஷ்டமும் வேண்டாம். இனிமே நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் நாம சேர்ந்தே அனுபவிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். நான் உன்கிட்ட இருந்து இதை தவிர வேற எதையும் எதிர்பார்க்கல. இங்க பாரு,
காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பாரு. இங்க இருக்கிறவங்க மனசுல இடம் பிடிக்க முயற்சி பண்ண. நான் உன் கூடவே இருப்பேன். அழாத.